நீயா? ஏன் சிவகாமி, வண்டியில வந்தாலும் நடந்து வந்தாலும் மெதுவா வர்ற பழக்கமே இல்லையா? இல்லை. இல்லையா? அப்ப சரி. அப்போ இனிமே நீ வரும்போது பாதையில எல்லா போக்குவரத்தையும் நிறுத்திட வேண்டியதுதான். அத்தான். என்ன சிவகாமி? அத்தான், அன்று ஏற்பட இருந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய உங்களுக்கு பரிசா வாங்கிக்கிறேனே. ஆனா கொடுக்கிற பரிசை கொஞ்சம் பார்த்து கொடுத்துரு. சிவகாமி, விடுங்களத்தான், விடுங்களத்தான். இது என்ன விளையாட்டு? நான் நீங்கள் என்று அந்த கத்தாழைக்குள்ள உரிமை எனக்கு எங்கே இருக்கிறது? உங்களுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு உண்டு? இருக்கலாம் சிவகாமி. ஆனால் நம் இருவர் குடும்பத்திற்குள்ள பகையை நினைத்தால் எந்த பகையும் நம்மை பிரித்து விட முடியாது. ஏன் சிவகாமி, நீ அடிக்கடி இந்த பக்கம் வர்றியா? அப்போ இனிமே 2 பேரும் தினமும் சந்திக்கலாம். நேரமாய் நான் வரட்டுமா? என்ன எங்கிட்ட மோதல நீ கொசு, நீ என்ன நினைச்சிருக்க? உங்க தாத்தா வந்தாலும் மோதவன்னா மோத கையா போட்டுவேன். எல்லைக்குள்ள நீதானா? பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். இனிமே சரி, தொடல பாத்துக்க. ஆமா வரமா, கொஞ்சம் பொம்பளை மாதிரியே நடந்துக்கோ, தெரியுமா? இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் சொன்னாக்கா கேட்க மாட்டேங்கிறீங்க. வச்சுப்பா. இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல விளையாடக்கூடாது, தெரியுமோ? நீ வீட்டுக்கு போமா, போயிடு. சண்டை நடக்கிறது தெரியும் எங்களுக்கு. ஒன்னா போக மாட்டேன். சொன்னாக்கா பள்ளியா அண்ணா?
என்ன வா 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 இந்தா இந்தா போடு போடு சரியான அண்ணன். ஒரு வாரம் பட்டினி போட்டாலும் ஒண்ணும் ஆக மாட்டா போல் இருக்கு. உன்கிட்ட சண்டை போடுறது இந்த மாதிரி ஆயிட்டான். கம்ப கையில தூக்க கூட சக்தியில வரேன். வருத்தம் பாத்துக்கோ. பர விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைங்கிறேன். அவமானம். உங்களுக்கெல்லாம் சோத்த போடுறேன் பாரு. எனக்கு அவமானம்டா. உங்களா சோம்பேறி பசங்களா வாயால பேசுறாங்க. முதல்ல அந்த பயனை இங்க கொண்டு நிறுத்திட்டு பேசணும். வர்றவங்க சோம்பேறி சோம்பேறி. நேத்து பிறந்த பய எனக்கே ஆட்டம் காட்டுறான். சிவகாமி வாங்க. என்னப்பா? எங்க போயிட்டு வர்ற? தோட்டத்து பக்கம் காத்து வாங்க போனேப்பா. ஆஹா, தோட்டத்துக்கு தான் காத்தடிக்குமா? நம்ம வீட்டு மாடி மேல காத்தடிக்காது? அடிக்கும். என்னது காத்து? அதாவது அப்பா, வெட்ட வெளியிலே காத்து வாங்கினா உடம்புக்கு நல்லதுன்னு. சிவகாமி, உடுது போன நேரத்துல தனியா ஏன் வெளியே போறேன்னு கேட்டா எனக்கா நீ கதை பிடிச்சு கொடுக்கற? என்னப்பா, பூச்சாண்டியா பிடிச்சுக்குவான்? பூச்சாண்டி பிடிக்காது. வயசுக்கு வந்த பொண்ணு இஷ்டப்பிரகாரம் வெளியே சுத்தினா பாக்குறவங்க கேவலமா சொல்லுவாங்க, தெரியுமா? அப்பா, உன் சமாதானம் எனக்கு வேண்டி தேவையில்லை. சிவகாமி, நான் உலகத்தை நல்லா கரைச்சு குடிச்சவன். நான் சொல்றதை கேளு. இனிமே நீ தனியா எங்கேயுமே போக கூடாது. துணையோட போனாலும் பொழுது சாயறதுக்குள்ள வீடு வந்து சேரணும். போ.